ஊகா மொத்தம் பாரடி காதல் வேற ஏதடி கொடி என் வண்ண கிளி என் உள்ளால உன்னால காயம். சிஎஸ்கே இந்த வருஷம் நிறைய ஸ்ட்ரீக்கை பிரேக் பண்ணியிருக்காங்க. அதாவது ஆர்சிபி 17 வருஷமா சென்னையில் வந்து ஜெயிச்சதே கிடையாது. அப்படியா இந்த டைம் ஜெயிச்சுக்கோ. டிசி 15 வருஷமா சிஎஸ்கேவை சென்னையில் வச்சு பீட் பண்ணதே கிடையாது. அப்படியா இந்த டைம் அந்த ஸ்ட்ரீக் நீ பிரேக் பண்ணிக்கோ. இன்னைக்கு எஸ்ஆர்ஹெச் சென்னையில் சிஎஸ்கேவை பீட் பண்ணதே கிடையாது. இன்னும் ஐபிஎல்ல பீட் பண்ணதே கிடையாது. அப்படியா அந்த ஸ்ட்ரீக் நான் பிரேக் பண்றேன்னு சொல்லிட்டு இது 3 ஸ்ட்ரீக்கை ஒரே ஐபிஎல்ல பிரேக் பண்ண எனக்கு தெரிஞ்சு ஒரே டீம் சிஎஸ்கே தான் நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து எம்ஆர்சி நகர் பேட்டில் சன்ரைசர்ஸ் வர்சஸ் சென்னை அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இது எம்டிஒய் பேட்டில், மட்டமான டீம் யாரு பேட்டில் தான் இன்னைக்கு நடந்துச்சு. அதுல மட்டமான டீம் நாங்க தான் அப்படின்னு சொல்லி சிஎஸ்கே இன்னைக்கு ப்ரூவ் பண்ணாங்க. 10வது இடத்துல ஸ்டே பண்றாங்க. எஸ்ஆர்ஹெச்க்கு இன்னைக்கு ஒரு ஆறுதல் வெற்றி கிடைச்சது. ஸோ இன்னைக்கு எஸ்ஆர்ஹெச் எதனால ஜெயிச்சாங்க, சிஎஸ்கே எதனால தோத்தாங்க, 2 பேருக்கிட்ட இருக்க பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் தான் வந்து இந்த வீடியோல நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்க போறேன். வணக்கம் மக்களே, வெல்கம் டு ஆர்டி டாக்ஸ். இங்கே கிரிக்கெட் அண்ட் சினிமா பற்றின ஏகப்பட்ட கான்வர்சேஷன் நடக்கும். அந்த கான்வர்சேஷனில் நீங்களும் கலந்துக்கோ அப்படின்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லெட்ஸ் கெட் டு தி வீடியோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஜெயிச்ச டீமான சன்ரைசர்ஸ் அவங்க எதனால் ஜெயிச்சாங்க, அவங்க கிட்ட பாசிட்டிவ்ஸ் என்னன்றதை பார்த்துலாம். எனக்கு தெரிஞ்சு எஸ்ஆர்ஹெச்சோட மிகப்பெரிய பாசிட்டிவ் சிஎஸ்கே தான். ஏன்னா 2 பேருமே வந்து மட்டமாக விளையாடிட்டாங்க, மட்டமான கிரிக்கெட் விளையாடிட்டாங்க. இன்னைக்கு ஆல்மோஸ்ட் சன்ரைசர்ஸ் வந்து தோக்கிற நிலைமையில இருந்தாங்க. கிட்டத்தட்ட 14 ஓவரில் 105க்கோ 108க்கோ 5 விக்கெட் போயிருந்துச்சு. ஆல்மோஸ்ட் தோக்கிற நிலைமையில இருந்தாங்க. என்னதான் 150 சேஸ் பண்றாங்க அப்படின்னாலுமே ரொம்ப மோசமான நிலைமையில இருந்தாங்க. அப்படி இருக்கிற நிலைமையிலுமே ஒரு டீமால தான் வந்து எஸ்ஆர்ஹெச் ஜெயிக்க வச்சிருக்க முடியும். அது எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு சிஎஸ்கே தான். ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் நம்ம வந்து எஸ்ஆர்ஹெச்சோட பவுலிங்ல இருந்தே வந்துருவோம். எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் பால் ஆஃப் தி இன்னிங்ஸ் நான் வந்து அவ்வளோவா கவனிக்கல. நான் வந்து பக்கத்தில் கடைக்கு போக வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ என்ன ஃபர்ஸ்ட் ஓவர் என்ன பெருசாக நடந்துட்டு போகுது, மிஞ்சி போனால் ஒரு 4-6 இதெல்லாம் வரத சான்ஸ் இருக்கு நினச்சிட்டு போயிட்டு வரதுக்குள்ள ஃபர்ஸ்ட் பால் ஆஃப் தி இன்னிங்ஸ்லேயே வந்து ஷமியோட பால் சூப்பராக இருந்துச்சு. லிட்ரலி பறந்துச்சு பால். அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஷேக் ரஷீதுக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல. அவர் பேட்டை நவுத்துறதுக்குள்ள பால் தெரிச்சுக்கிட்டு போயிடுச்சு. அண்ட் சூப்பர் கேட்ச் ஃப்ரம் அபிஷேக் சர்மா. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த பவுலரை பற்றி நான் இதுக்கு முன்னாடி வீடியோவில் நாங்கள் பேசியிருக்கோம். இவரை வந்து நம்ம பெருசாக பார்க்க மாட்டேங்கிறோம், அவ்வளோ சீக்கிரமாக வந்து இவரை வந்து நம்ம மற்ற பெரிய பவுலர்ஸ் கிட்ட ஈக்குவலாக வச்சு பார்க்க மாட்டேங்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் இவர் கண்டினியூஸாக அவர் எந்த டீம் போனாலும் அவருடைய ஒர்க்கை பார்த்துக்கிட்டே தான் இருந்தார். 2 டைம் பர்பிள் கேப் ஹோல்டர் ஹர்ஷல் பட்டேல் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா 4 விக்கெட்டு, அது 2 விக்கெட் முக்கியமான விக்கெட். சாம் கரன் அண்ட் டெவால் பிரவிஸோட விக்கெட் எப்படின்றத நம்ம அடுத்து வருவோம். சாம் கரனோட விக்கெட் பிளானுக்கு போட்டார். அவருக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு கரெக்டாக ஷார்ட் பால் தான் போடன்றத பிளான் பண்ணியிருந்தாரு. அதுக்கேற்ற மாதிரி ஃபீல்டர் வச்சிருந்தாரு. எனக்கு தெரிஞ்சு இந்த ஃபீல்டிங் பொசிஷன் பேர் டீப் பாயிண்ட் அப்படின்னா ஸ்வீப்பர்னு நினைக்கிறேன். ஸோ அந்த இடத்துல ஃபீல்டரை வச்சு கரெக்டாக சொல்லி எடுத்தாங்க. ஸோ அதுவாக இருக்கட்டும். அந்த டெவால் பிரவிஸ்க்கு அவர் போட்ட பால் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப தூக்கி போடல, ஃபிளாட்டிஷா போட்டாரு. அது அடிச்சிக்க வேண்டிய பால் தான், ஆல்மோஸ்ட் ஸ்லாட்ல தான் இருந்துச்சு. ஆனா அவருக்கு வந்து ஃபிளாட்டா போட்டதுனால எலிவேஷன் கிடைக்கல. ஆனா அந்த கேட்ச், காமிந்து மெண்டிஸோட கேட்ச் சூப்பரா இருந்துச்சுங்க. கண்டிப்பா இன்னைக்கு நாள்ல டெவால் பிரவிஸ் அடிச்ச அடிக்கு சிஎஸ்கே 180 190 கொண்டு போய் நிப்பாட்டிருப்பாரு. ஆனா அந்த ஒரு கேட்ச் இன்னைக்கு உண்மையா சொல்லணும் அப்படின்னா எஸ்ஆர்ஹெச்சோட மிகப்பெரிய பாசிட்டிவ் காமிந்து மெண்டிஸ் தான். 2 டீமுக்கும் வந்து மிகப்பெரிய டிஃபரன்ஸா இருந்தது காமிந்து மெண்டிஸ் தான். பவுலிங்கா இருக்கட்டும், ஃபீல்டிங்கா இருக்கட்டும், பேட்டிங்ல முடிச்சுக்கிட்ட விதமா இருக்கட்டும், காமிந்து மெண்டிஸ் தான் மிகப்பெரிய டிஃபரன்ஸ். அண்ட் அதுக்கு முன்னாடி ஹர்ஷல் பட்டேல் அந்த 4 விக்கெட்டும் சூப்பராக எடுத்தாரு. அவரோட ஸ்லோவர் பால்ஸ் இந்த பிச்சுக்கு பயங்கரமா யூஸ் ஆச்சு. ஸோ கண்டிப்பா அவர் மிகப்பெரிய பாசிட்டிவ். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா உனக்கு அவரும் வந்து நிறைய ஸ்லோவர் பால்ஸ் யூஸ் பண்ணுவாரு. ஃபர்ஸ்ட் வந்து நிறைய ரன்ஸ் லீக் பண்ணாரு. பட் முக்கியமான விக்கெட் ஆனால் தூபையோட விக்கெட் எடுத்தாரு. எனக்கு தெரிஞ்சு அது ஸ்லோ பால் தான் போட்டாருன்னு நினைக்கிறேன். ஸோ நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. அப்பயும் வந்து கேட்ச் நல்லா எடுத்தாங்க. அண்ட் இன்னைக்கு வந்து கமிந்து மெண்டிஸ் ஒரு சூப்பரான கேட்ச் எடுத்தாரு. அண்ட் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அபிஷேக் சர்மா அவருக்கு 2 ஹை கேட்சஸ் இருந்துச்சு, அதையுமே அவர் எடுத்தாரு. எந்த இடத்துல வந்து பால் வெட்டா இருக்கு, டியூவா இருக்கு, அதெல்லாம் கவலையே இல்லாம கேட்ச் வந்து சூப்பரா எடுத்தாங்க. அண்ட் இன்னொரு பாசிட்டிவ் பவுலிங்ல கேப்டன் கமின்ஸ். ஸோ ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா ஆயுஷ் மாத்ரே அவர் வந்து சிஎஸ்கே சூப்பரா விளையாடிட்டாரு. அது நம்ம சிஎஸ்கே பாசிட்டிவ்ஸ்ல வருவோம். ஆனா அவருக்கு வந்து வீக்னஸ் வந்து கமெண்ட்ரியில சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. லைக் என்னன்னா அவர் வந்து லெக்கை வந்து ரொம்ப விலகி வச்சு ஆடிட்டு இருக்காரு. லைக் ஆஃப் சைட்ல வர பாலை வந்து கிளியர் பண்றதுக்கு இல்ல ஷார்ட்டா போற பாலை வந்து கிளியர் பண்ற மாதிரி ஆடிட்டு இருக்காரு. ஸோ நீங்க ஒரு ஃபுல் லென்த் டெலிவரி டுவோர்ட்ஸ் ஸ்டம்ப் வந்து போட்டீங்க அப்படின்னா அவர் கஷ்டப்படுவார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருந்தாங்க. அதை பேக் கமின்ஸ் கணிச்சு கரெக்டா அந்த லென்த்ல போட்டாரு. அண்ட் அதே மாதிரி அவர் வந்து அந்த பால் அடிக்க போய் கேட்சும் இருந்துச்சு. இது மட்டும் இல்லாம காமிந்து மெண்டிஸ் அவரோட முக்கியமான விக்கெட் ஃபர்ஸ்ட் பால் அவர் ஜடேஜாவுக்கு போட்ட விதம் மனுஷன் 2 கையிலையும் போறாருங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைட்லயும் போறாரு, ரைட் சைட்லயும் போறாரு, லெஃப்ட் சைட்லயும் போறாரு. அண்ட் ஜடேஜாவுக்கு போட்ட பால் அவ்வளோ ஃபாஸ்டா பட்டு சர்ன்னு உள்ளார வந்துச்சு. லைக் ஜடேஜா வந்து கெஸ்ஸே பண்ண முடியல. ஸோ அந்த அதுவாக இருக்கட்டும். அண்ட் ஜீசன் அன்சாரி அவர் வந்து இன்னும் நிறைய இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். பட் ஹீஸ் எ யங்ஸ்டர். நம்ம வந்து ரொம்ப பெருசாக நான் இதை குறை சொல்ல மாட்டேன். அவரும் வந்து ஓரளவுக்கு டீசெண்டாக பண்ணாரு. விக்கெட்ஸ் எதுவும் எடுக்கல, பட் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் பண்ணாரு. ஸோ பவுலிங்கில் இன்னைக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு எஸ்ஆர்ஹெச் ஜெயிக்கிறதுக்கு முக்கியமான காரணமாக இருந்தது அவங்களோட ஃபீல்டிங் அண்ட் பவுலிங் தரமாக இருந்துச்சு. அண்ட் இன்னொரு பக்கம் பேட்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நாள் கழிச்சு இஷான் கிஷன் இன்னைக்கு தான் நல்ல இன்னிங்ஸ் ஆடிருக்காரு. அதாவது 34 பால் 44. இது யூஸ்வலாக அவர் இன்னிங்ஸ் கிடையாது. ஒரு பாக்கெட் டைனமுன்னு சொல்லுவாங்க, 20 பாலுக்கு 45 50 அப்படின்னு அடிக்கக்கூடிய ஆளு இன்னைக்கு சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு
எந்த மாதிரி இன்னிங்ஸ் ஆடணும், ஜெயிச்சா போதும், நான் வந்து அப்படியே பயங்கர இந்த கிரிக்கெட் தான் ஆடுவேன், அந்த கிரிக்கெட் தான் ஆடுவேன்லாம் இல்லாமல் ஜெயிச்சா போதுன்றதுக்காக டீமுக்காக இஷான் கிஷன் மட்டும் இல்லை, எல்லாருமே அப்படிதான் ஆடினாங்க. எக்ஸப்ட் அபிஷேக் சர்மா, அவர் நெகட்டிவ்ல வருவார். மற்றபடி பார்த்தீங்கன்னா டிராவிஸ் ஹெட்டும் பார்த்தீங்கன்னா பயங்கர டமால் டிமில் அடிக்க போய் விக்கெட்ஸ் லூஸ் பண்ணல. அவரும் வந்து 19 தான் வந்து பொறுப்பாக ஆடினாரு. இஷான் கிஷனா இருக்கட்டும், அண்ட் கடைசியில் வந்த அனிகேத் சர்மா லைட்டாக கொஞ்சம் கான்ட்ரிபியூஷன் பண்ணாரு. இந்த 150க்கு அங்கங்கே ஒரு 20s 30s வந்தால் போதும். ஸோ அதெல்லாம் வந்து இந்த டீம் பண்ணுச்சு. கமிந்த மெண்டிஸ் பார்த்தீங்க அப்படின்னா அவர் பொறுப்பாக ஆடினார். 22 பாலுக்கு 32. அண்ட் நிதிஷ்குமார் ரெட்டி இன்னைக்கு கொஞ்சம் அவர் பேட்டில் படிச்சு அவர் 13 பால் 19. எல்லாருமே வந்து அக்ரெசிவாக இருக்க மாதிரி தான் இருந்தாங்க. ஆனால் எந்த பால் அடிக்கணும் எந்த பால் அடிக்கக்கூடாதுன்ற மாதிரி தெரிஞ்ச ஆடின மாதிரி தான் இருந்துச்சு. ரொம்ப காட்டுத்தனமா கண்ணாப்பலான்னு சுத்தாம மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா எல்லா பேட்ஸ்மேனும் கொஞ்சம் ஸ்ட்ரைட்ல ஆடினாங்க. லைக் இஷான் கிஷன் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைட்ல ஆடினாரு. ரொம்ப ஷார்ட் பால் போட்டாங்க சிஎஸ்கே அப்படின்னா அது வந்து பனிஷ் பண்ணாரு. அது இல்லை அப்படின்னா மோஸ்ட்லி ப்ராப்பர் கிரிக்கெட்டிங் ஷாட்ஸ் ஆடின மாதிரி தான் இருந்துச்சு. லைக் ஒரு கவர்ஸ் மேல வந்து தூக்கி நல்லா லாஃப் பண்ணி அடிக்கிறதா இருக்கட்டும், ஸ்ட்ரைட்ல அடிக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லா பேட்ஸ்மேனும் பண்ணாங்க. முக்கியமா வந்து இஷான் கிஷன் அவருடைய கான்ட்ரிபியூஷன் ரொம்ப முக்கியமா இருந்துச்சு. இன்னொரு பக்கம் தோத்த டீமான சிஎஸ்கே, அவங்க எங்க தோத்தாங்க, எதனால தோத்தாங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களோட பிளேயிங் லெவல்லே அவங்க தோத்துட்டாங்க. இந்த மேட்ச் மட்டும் இல்லை, எல்லா மேட்ச்லையும் பிளேயிங் லெவலாக மாற்றிக்கிட்டே இருக்காங்க. அதாவது வந்து மியூசிக்கல் சேர் மாதிரி உள்ளே வெளியே மாதிரி இன்னைக்கு நீயா நாளைக்கு நான் அப்படின்ற மாதிரி மாற்றி பிளேயிங் லெவல் ஆகிட்டாங்க. அதாவது இன்னைக்கு அன்ஷுல் கம்போஜ் எவ்வளோ சூப்பராக போட்டார். அதுக்கு டிராவிஸ் ஹெட்டோட விக்கெட் எவ்வளோ அழகாக எடுத்தாரு. இதுக்கு முன்னாடி மேட்ச் அவர் எல்எஸ்ஜி கூட விளையாடப்போ நிக்கோலஸ் புரானோட விக்கெட் எடுத்து கொடுத்தாரு. அதனால தான் இன்னைக்கு சிஎஸ்கே வந்து எல்எஸ்ஜி கூட ஜெயிக்கவே செஞ்சாங்க. அப்படி இல்லைன்னா நிக்கோலஸ் புரான் அடிச்சு சாத்திருப்பாரு இவங்க பவுலிங்க. ஸோ அப்படிப்பட்ட பிளேயர் கண்டிப்பாக 11ஸ்ல இருக்கணும். இவங்க என்ன பண்றாங்க, தீபக் கூட அவர் 11ல வச்சுட்டு அஸ்வின் ஆறு வந்து கம்போஜ் அப்படின்னு சொல்லி போறாங்க. அதனால அஸ்வின் மாதிரி ஒரு பவுலரை வந்து இவங்க மிஸ் பண்றாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த 11 கரெக்டா இருக்கும்னு எனக்கு தோணுது. உங்களோட கமெண்ட் செக்ஷன் என்ன, உங்களோட கமெண்ட்ஸ் என்ன இதை பத்தி அப்படின்றத வந்து நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஓப்பனிங் வித் ரஷீத் அண்ட் மாத்ரே. நம்பர் 3 டெவால் பிரேவிஸ் வந்தே ஆகணும். நம்பர் 3ல வந்து வேற யாரும் வரக்கூடாது. சாம் கரன் கீப்பர்லாம் கிடையவே கிடையாது. டெவால் பிரேவிஸ் என்ன மாதிரி டச்ல இருக்காரு அவர் கண்டிப்பா நம்பர் 3 வந்திருக்கணும். நிறைய பால்ஸ் அவர் ஃபேஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்பர் 4 தூபே, அந்த ஸ்பின்னர்ஸ் வர டைம்ல தூபே கண்டிப்பா வரணும். அதுக்கப்புறம் ஜடேஜா அண்ட் தோனி. இது வரைக்கும் பாத்தீங்கன்னா 6 பேட்ஸ்மேன் வந்துட்டாங்களா. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஓவர்டன் அவரால் நல்லா ஹிட் பண்ணி ஆட முடியும். டால் பேட்ஸ்மேன் நல்லா ஹிட் பண்ணுவார். ஸோ இதோட 7வது பேட்ஸ்மேன். இதுக்கப்புறமும் உங்களுக்கு பேட்ஸ்மேன் வேணும் அப்படின்னா அப்புறம் தான் நீங்க வந்து இம்பாக்ட் பிளேயரா அஸ்வினை நீங்க வந்து உள்ளார கொண்டு வந்துருக்கணும். எதர் வந்து ரஷீதுக்கு பதிலாவோ இல்லை மாத்ரேக்கு பதிலாவோ, தூபே அவுட் ஆயிருந்தார் அப்படின்னா அவருக்கு பதிலாவோ நீங்க அஸ்வினை உள்ளார கொண்டு வந்துருக்கணும். அதுக்கப்புறம் நூர் அகமது அண்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கம்போஜ், அதுக்கப்புறம் வந்து பத்திரானா அண்ட் கலீல், இப்படி வந்து வந்திருக்கணும். இன்னைக்கு தீபக் கூட தடவி 21 பால் 22 அடிச்சதை கண்டிப்பா அஸ்வின் ஆடி இருப்பாரு. அவர் வந்து அக்ரெசிவா ஆடாம தம்பி 21 பால் 22 அடிச்சா போதும் அப்படின்னு சொல்லியிருந்தா அவரும் இந்த கான்ட்ரிபியூஷன் பண்ணிருப்பாரு. ஸோ பிளேயிங் லெவலே மிகப்பெரிய முட்டாள்தனம் பண்ணாங்க. இது இன்னைக்கு மட்டும் இல்ல, போன மேட்ச்லயும் அந்த முட்டாள்தனம் தான் பண்ணாங்க. ஸோ அதுவே ஒரு பெரிய நெகட்டிவ். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சிஎஸ்கே பேட்டிங்ல ஆயுஷ் மாத்ரே அண்ட் டெவால் பிரேவிஸ் தவிர இது எல்லாருமே நெகட்டிவ் தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஷேக் ரஷீத் யங்ஸ்டர் நல்லா விளையாடுறாரு. அவர் நல்ல பால் போட்டு அவுட் ஆகுறாங்க. அது பெருசா அவர் எதிர்பார்க்கவே இல்லை. ஃபர்ஸ்ட் பாலே அப்படி வரும்ன்றது யாராலுமே எதிர்பார்க்க முடியாது. அது எவ்வளவு பெரிய பேட்ஸ்மேன் இருந்தாலும் அந்த ஒரு பால்ல வந்து தண்ணிட்டுவாங்க. ஸோ அவரை நான் பெருசா குறை சொல்ல மாட்டேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சாம் கரன் சுத்தமா ஃபார்ம்ல இல்லை. அதாவது ரொம்ப தலைவராரு. எய்தர் பேட்டிங்கா இருக்கட்டும் பவுலிங்கா இருக்கட்டும் ரொம்ப தலைவராரு. அவர் நம்பர் 3ல இறக்கி விட்டாங்க. ஆல்ரெடி சூப்பர் டச்ல இருந்துட்டு மற்ற டோர்னமெண்ட்ஸ்ல வந்து நல்ல டச்ல இருக்காரு, நல்ல அக்ரெசிவா ஆடக்கூடிய டெவால் பிரேவிஸை வந்து விட்டாங்க. அவர் டெவால் பிரேவிஸ் எப்போ வராரு, ஜடேஜாக்கு அப்புறம் டெவால் பிரேவிஸ் வராரு. ஸோ அப்படி பண்ணிட்டு சாம் கரன் நம்பர் 3ல இறக்குறாங்க. அவர் நிறைய பால் சாப்பிடாரு. 10 பாலுக்கு 9 அடிச்சிருக்காரு. ஒரே ஒரு 4. இதுல அங்கேயே வந்து மொமெண்டம் போயிடுச்சு. ஆல்ரெடி ஆயுஷ் மாத்ரே, ஷேக் ரஷீத் அவுட், ஆயுஷ் மாத்ரே வந்து உயிரை கொடுத்து ஆடிட்டு இருக்காரு. பவர் பிளேல வந்து 50 ரன் கொண்டு வரதுக்கு அவர் தான் முக்கியமான காரணம். அப்படி இருக்கப்போ இன்னொரு பக்கம் சாம் கரன் வந்து பால் சாப்பிட்டுக்கிட்டே இருக்காரு. ஸோ அதுவே அந்த இடத்துல ஒரு பெரிய நெகட்டிவ். அதுக்கப்புறம் பேட்டிங்ல ரவீந்திர ஜடேஜா எதனால நம்பர் 4 வராருன்றது சுத்தமா புரியவே இல்லை. போன டோர்னமெண்ட்லயும் சரி அதுக்கு முன்னாடியும் சரி சிக்ஸர் தூபேன்னு ஸ்பின்னர்ஸ் வர்றப்போ அவர் கரெக்டா நம்பர் 4ல இறக்கி விட்டு சூப்பரா ஆடிட்டார் சிவம் தூபே. அவரை வந்து எங்க இறக்கி விடுறாங்க, டெவால் பிரேவிஸ்க்கு அப்புறம் சிவம் தூபே வராரு. அதனால என்ன பண்ணிடுறாங்க, அந்த டீம் என்ன பண்ணிடுறாங்க, ஆப்போசிட் டீம் ப்ரிப்பேர் ஆயிடுறாங்க. இவர் வர்றப்போ ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்து நம்ம போட்டலாம்னு சொல்லி ப்ரிப்பேர் ஆயிடுறாங்க. நடுவில் ஸ்பின்னர்ஸ் இருக்கிறப்போ தூபேவால வந்து பெருசா அந்த இடத்துல இல்லவும் இல்லை. அதனால வந்து சிஎஸ்கேவால டாமினேட் பண்ண முடியல. மட்டமான சேஞ்ச். ஜடேஜா எனக்கு தெரிஞ்சு மேபி ஹார்ஷா இருக்கலாம், எனக்கு அது தெரியல. பட் இது வந்து மேட்ச் நடந்துக்குமே தோணுச்சு. லாஸ்டா T20 இன்டர்நேஷனல் மேட்ச் லைக் வேர்ல்டு கப் நடந்ததுக்கப்புறம் T20 வேர்ல்டு கப் நடந்ததுக்கப்புறம் 3 பேர் வந்து இந்தியன் டீம் வந்து ரிட்டையர் ஆனாங்க. ரோஹித் சர்மா, விராட் கோலி அண்ட் ஜடேஜா. அதுல ரோஹித் சர்மா அண்ட் விராட் கோலி ஏன்டா ரிட்டையர் ஆனாங்க, இன்னும் கொஞ்சம் நல்லா T20 அவங்க ஆடிட்டு தான் இருக்காங்க, கண்டிப்பா T20 டீம்ல இருந்துக்கலாமே நிறைய பேருக்கு தோணிருக்கும், எனக்கும் தோணிருக்கு. ஆனா ஜடேஜா மட்டும்தான் இவர் வந்து ரிட்டையர் ஆகியிருக்கணும், கண்டிப்பா இவர் எடுத்த டிசிஷன் சரிதான் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா மற்ற ஃபார்மேட்ல சூப்பர், அவர் டெஸ்டா இருக்கட்டும் ஓடியா இருக்கட்டும் அவர் வந்து சூப்பர், ஒரு ஆல்ரவுண்டர் நல்லா தான் பண்ணியிருக்காரு. ஆனா T20ல அவருக்கு ஆடவே வரல. அது
அதுவும் முக்கியமா ஸ்பின்னர்ஸ் வந்தாலே ரொம்ப கஷ்டப்படுறாரு. இவ்வளவு மோசமா ஜடேஜா ஸ்பின்னர்ஸ் ஆடி நான் வந்து பார்த்ததே கிடையாது. ஸோ அதெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டாரு. இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு ஒரு கேட்ச் விட்டாங்க. அந்த லைஃபையும் தாண்டி திரும்பவும் ஸ்பின்னர் கிட்ட தான் அவர் விக்கெட்டே விட்டாரு. ரொம்ப மட்டமான இன்னிங்ஸ் இன்னைக்கு ரவீந்திர ஜடேஜா. 17 பாலுக்கு 21 ஸ்கோர் போர்ட பார்க்குறப்போ ஆஹா 17 பாலுக்கு 21ன்ற மாதிரி இருக்கும். ஆனா அவ்வளோ வந்து என்ன சொல்ல ப்ராமிசிங்கா அவர் வந்து ஆடவே இல்லை. ஸோ ரவீந்திர ஜடேஜா ஒரு நெகட்டிவ் தான். சிவம் துபே அகைன் அவர் அவுட் ஆஃப் பொசிஷன்ல ஆடிட்டு இருக்காரு. அவர் ஒரு 2 4 அடிச்சாரு. அது வந்து ஆஹா ஃபார்முக்கு வந்துட்டாருப்பா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆனால் அது வந்து ஸ்லாட்ல போட்டு கொடுத்தாங்க. ஸோ அவர் அவுட் ஆஃப் பொசிஷன்ல ஆடுறாரு. ஸோ அவரும் வந்து விக்கெட்ஸ் வந்து லூஸ் பண்ணி போயிருக்காரு. இந்த டோர்னமெண்ட்ல அவர் பெருசாக ஆடவே ஆகல. போன மேட்ச் 50 அடிச்சாரு. அதுவும் கடைசியில வந்து தேத்திக்கிட்டாரு. இந்த மேட்ச்ல திரும்பவும் வந்து அவுட் ஆஃப் ஃபார்ம் போயிட்டாரு. கடைசியா தாங்க வந்தார் விநாயகன்ற மாதிரி. கடைசியா தான் வந்தார் தீபக் கூட. எவ்வளவு மரத்தை நட முடியுமோ அவ்வளவு நட்டாருங்க. அதாவது நீ வந்து மிஸ் டைம்லயாவது உனக்கு 4 போகணும்னு பார்த்தா அது கூட போக மாட்டேங்குது. இதை விட மட்டமான ஒரு இம்பாக்ட் பிளேயர் வந்து நம்ம வந்து பார்க்கவே முடியாது. ஏன்னா அவ்வளோ சூப்பரா இம்பாக்ட் கிரியேட் பண்ணாரு. யாருக்கு ஆப்போசிட் டீம் இவ்வளவு இழுத்து அடிக்க ட்ரை பண்ணாலும் போக மாட்டேங்குது. மோஸ்ட்லி அதுவும் பார்த்தீங்கன்னா இவர் அடிக்கிறது எல்லாமே தரையா ஆடிட்டு இருக்காரு. சார் தூக்கி வைங்க சார், கையை நோக்கி அடிங்க. அது பட்டா வைக்க படாட்டிலையோ எப்படியும் வந்து எல்லா பேட்டர்ஸும் அவுட் ஆகி போயிருக்காங்க. ஒன்று ட்ரையாவது பண்ணுங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. தூக்கி அடிக்கவே மாட்டேங்கிறாரு. மோஸ்ட்லி வந்து ஷாட்ஸ் வந்து தரையோட தரையா தான் போயிட்டே இருக்குது. கடைசியில அந்த நோ பால் அந்த ஃப்ரீ ஹிட்லாம் வந்தப்போ ஒரு 6 அடிச்சாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஷாட் மட்டும் உணர்கட்டுக்கு வந்து கொஞ்சம் நவுந்து வந்து ஆடினாரு. அடுத்த பாலே வந்து எனக்கு தெரிஞ்சு அவுட் ஆயிட்டாரு. ஸோ ரொம்ப மோசம். தோனிக்கும் நீங்கள் ஹர்ஷல் பட்டேல் வந்தோடனே நான் ஓரளவுக்கு யோசிச்சேன், சரி இவர் கொஞ்சம் ஸ்லோ பால்ல விக்கெட் எடுக்கிறது சான்ஸ் இருக்குமோன்னு யோசிச்சேன். நல்ல வைடா அவுட் சைட் ஆஃப்ல போட்டாரு. நல்ல ஒரு ஸ்லோ பால் ஸ்ட்ரைட்டா கேட்ச் வந்து ஃபீல்டர்ட்ட வந்து கேட்ச் கொடுத்துட்டு போயிட்டு இருந்தார் தோனி. ஆனா ஃபர்ஸ்ட் உள்ளார வந்த உடனே ஸ்பின்னர் வந்து இறங்கி வந்து ஒரு 4 அடிச்சாரு. பரவாயில்ல சூப்பர்ப்பா நல்ல இன்டெக்டா இருக்கு அப்படின்னு நினைச்சா ஹர்ஷல் பட்டேல் சூப்பரா வந்து போட்டு வந்து விக்கெட் எடுத்தாரு. இதெல்லாம் தான் வந்து பேட்டிங்ல நெகட்டிவா இருந்துச்சு. பவுலிங்ல பாத்தீங்க அப்படின்னா சாம் கரன் அண்ட் பத்திரானா. நான் இது வந்து பீடாவுக்கு வந்து சொம்பு தூக்குறா அப்படின்ற மாதிரி தான் மேபி நீங்க நினைக்கலாம். ஆனா வந்து நான் ரொம்ப நாளா வந்து அவர் சேனலை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அவர் வந்து பத்திரானா ஏன் வந்து ரீடைன் பண்ணாங்க, இத்தனை கோடிக்கு ஏன் ரீடைன் பண்ணாங்கன்னு கேட்டப்போ அவரை பத்தி உனக்கு என்ன தெரியும், அவர் எவ்வளவு சூப்பர் பிளேயர், போன டோர்னமெண்ட் அப்படி பண்ணிருக்கா இப்படி பண்ணிருக்கான்னு சொல்லி ஏகப்பட்ட பேர் அவரை போட்டு அபியூஸ் பண்ணாங்க. ஆனா இப்பயும் பத்திரானா நல்ல பிளேயர் தான். ஆனா அவரோட ஆக்ஷன் என்னைக்கு மாறுச்சோ அன்னையில இருந்து பத்திரானால திரும்ப வரவே முடியல. இன்னைக்கும் ஓரளவுக்கு ஏர்லியா வந்தாரு. ஆனா அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் ஆல்மோஸ்ட் ஜெயிக்கிற மாதிரி இந்த சிஎஸ்கேவே தோக்க நிலைமைக்கு போனாங்க. போட்டிருந்த அந்த 3 ஓவர்ல 27 ரன் அசால்ட்டா கொடுத்துட்டு எஸ்ஆர்ஹெச்க்கு வந்து அந்த வெற்றியை தூக்கி கொடுத்துட்டு அந்த 2 பாயிண்ட் தூக்கி கொடுத்துட்டு வாட்டில் போயிட்டே இருந்தாரு. அநியாயத்துக்கு வைடு ஃபர்ஸ்ட் ஓடி வந்து போட்ட ஃபர்ஸ்ட் பாலே வைடுன்றப்போ அவர் எந்த அளவுக்கு ஒரு ஃபார்ம்ல இருக்காரு, எந்த அளவுக்கு மைண்ட் செட்ல இருக்காரு தெரிஞ்சது. நிறைய வைட்ஸ் போட்டாரு, நிறைய தப்பான லைன் போட்டாரு, நிறைய தப்பான லென்த் போட்டாரு. ஈஸியா 4s and 6s அடிச்சுட்டே இருந்தாங்க. ஸோ ரொம்ப மோசமான பவுலிங் ஃபார்ம் பத்திரானா. அண்ட் சாம் கரன் ஆல்ரெடி சொன்னேன், அவர் ஒரு பவுலரும் கிடையாது, ஒரு பேட்ஸ்மேனும் கிடையாது. ரொம்ப அவுட் ஆஃப் பொசிஷன்ல ரொம்ப ஒரு அவுட் ஆஃப் ஃபார்ம்ல அந்த மைண்ட் செட்லேயே இல்லாம ஆடிட்டு இருந்தாரு. ஸோ அவரும் ரன் செலக்ட் பண்ணாரு 2 ஓவருக்கு 25. இவங்க 2 பேர் தான் லைக் மற்றவங்களாம் பார்த்தீங்க அப்படின்னா கலீல் அகமதா இருக்கட்டும், அன்ஷுல் கம்போஜா இருக்கட்டும், ரவீந்திர ஜடேஜாவா இருக்கட்டும், அவங்களும் சூப்பராக போட்டுட்டு இருக்கப்போ இவங்க 2 பேரும் கொஞ்சம் ரன்ஸை கொஞ்சம் இறுக்கி பிடிச்சிருந்தாங்க அப்படின்னா இப்போ 2 ஓவருக்கு 25 இல்லாமல் 2 ஓவருக்கு ஒரு 18 ஒரு 17 அப்படி கொடுத்துருந்தாங்கன்னா அந்த ஒரு 6-7 ரன்ஸ் மேட்டர் ஆயிருக்கும். கண்டிப்பாக வந்து சிஎஸ்கே இன்னும் கொஞ்சம் இறுக்கி பிடிச்சிக்கலாம். பட் இவங்க 2 பேரும் மோசமான பவுலிங். அண்ட் இன்னொரு பக்கம் நூரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு அன்லைக் நூறு அகமது இருந்தாரு. ரொம்ப எக்கனாமிக்கலாக போடுவாரு. ஆனால் நிறைய நோ பால்ஸ் போட்டாரு. எனக்கு வந்து ஒரே ஒரு 2 நோ பால்லாம் போட்டாரு, ஒயிட்ஸ் போட்டாரு. ரொம்ப அவரையும் இன்னைக்கு அடிச்சிட்டாங்க. 4 ஓவருக்கு 42ன்றது 2 விக்கெட் எடுத்தாரு. பட் இருந்தாலுமே அவரையும் இன்னைக்கு அடிச்சிட்டாங்க. ஸோ ரொம்ப இன்கன்சிஸ்டண்டா இருந்தாரு. முக்கியமான விக்கெட்ஸ் எடுத்தாரு. பட் அதே சமயத்தில் நிறைய இன்கன்சிஸ்டண்டா இருந்தாரு. ஸோ முக்கியமான ஒரு பிரைம் பவுலரான ஸ்பின் பவுலரான நூறு அகமதே வந்து அடி வாங்குறப்போ இந்த டீம் ஜெயிக்கிறது அந்த கம்மியான டோட்டல் டிஃபெண்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ இதெல்லாம் தான் வந்து சிஎஸ்கேவோட நெகட்டிவா இருந்துச்சு. அண்ட் இன்னொரு பக்கம் எஸ்ஆர்ஹெச் வந்து என்னதான் ஜெயிச்சிருந்தாலுமே அவங்ககிட்டயே வந்து இன்னைக்கு சில நெகட்டிவ்ஸ் இருந்துச்சு. அது ஃபர்ஸ்ட் நெகட்டிவா எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஷமி. இன்னைக்கு போன மேட்ச் வந்து அவர் வந்து டீம்ல இல்லை, இந்த மேட்ச் திரும்ப கொண்டு வந்தாங்க. ஃபர்ஸ்ட் பால் சூப்பராக போட்டாரு. அதுக்கப்புறம் அவர் போட்டது பார்த்தீங்க அப்படின்னா திரும்ப அன்லைக் ஷமி மாதிரி தான் இருந்தாரு. கண்ணா பின்னான்னு போடுறாரு, கண்ணா பின்னான்னு லென்த், கண்ணா பின்னான்னு லைனு, லைக் அவர் ஈஸியா அடிக்கிறாங்க. லைக் எப்படி ஒரு வேர்ல்டு கப்ல என்ன மாதிரி சிங்கு செகண்ட் 2 பக்கம் மட்டும் ஆடிட்டு இருந்தாரு. ஆனா இப்ப பாத்தீங்க அப்படின்னா அவர் லைக் வேற ஏதோ ரொம்ப சாதாரண ஒரு பவுலர், ரொம்ப லைக் ஒரு நான் 2-3 வருஷத்துக்கு முன்னாடி ரிட்டையர் ஆன ஒரு பவுலர், இப்போ டச்லேயே இல்லாத பவுலர் போட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் போட்டுருந்தாரு. ஸோ அவர் தான் மிகப்பெரிய நெகட்டிவா இருந்தாரு பவுலிங்ல. இன்னொரு பக்கம் பேட்டிங்ல அபிஷேக் சர்மா என்ன ஷாட் அது, அழகா ஃபீல்டருங்க தான் நிக்கிறது தெரியுது. அவர் கேச்சிங் ப்ராக்டிஸ் கொடுக்குற மாதிரி அழகா பவுலர் அதுக்கு தான் போடுறான். அழகா வந்து ஸ்டைலா ஒரு அப்படி அடிச்சுட்டு நான் ஒரு போஸ்ட் கொடுப்பேன், ஸ்டைலிஷா நான் ஆடுவேன்ற மாதிரி ஆடி கரெக்டா அந்த இன்னர் சர்க்கிள் கூட தாங்க முடியாம இன்னர் சர்க்கிளுக்கு ஒரு 2 அடிக்கு முன்னாடி நிக்கிறாரு ஃபீல்டர். அவர்கிட்ட கேட்ச் கொடுத்துட்டு போறாரு. நீ அடிக்கணும்னு முடிவு பண்ணா எப்பயும் உருப்பட போறது கிடையாது. தூக்கி அடிச்சு எங்கேயாவது தான் போகுது. நல்லா வேகமா தான் அடிக்கல, நல்லா தூக்கி அடிங்க, எவ்வளவு பவர் கொடுக்க முடியுமோ கொடுங்க. அது பண்ணல. ஸோ அபிஷேக் சர்மா ரொம்ப அவுட் ஆஃப் ஃபார்ம் இருக்காரு. ஏதோ ஒரு மேட்ச்ல 100 அடிச்சிட்டாரு. உடனே பாத்தீங்க அப்படின்னா ஐபிஎல் காரன்ல அட்வர்டைஸ்மெண்ட் போறாங்க அபிஷேக் சர்மா வர்சஸ் ரோஹித் சர்மா. கம்பேரிசனே கிடையாதுங்க, மட்டமான கம்பேரிசன். அதெல்லாம் அவர்லாம் ரோஹித் சர்மா லெஜெண்ட்.
ஆனா தேவையில்லாம ஒரே ஒரு 100 அடிச்சிட்டாருன்றதுக்காக அபிஷேக் சர்மாவை தூக்கி போட்டு பேசிட்டு இருக்காங்க. ஆனா இன்னொரு பக்கம் சாய் சுதர்ஷன் கன்சிஸ்டன்டா இருக்காரு. ஆனா அவரை பத்தி பெருசா யாரும் இங்க பேசுறதே கிடையாது. ஸோ அபிஷேக் சர்மா அகைன் ரொம்ப ரொம்ப ஒஸ்டான ஒரு ஷாட். இன்னொரு பக்கம் கிளாசன் இன்னைக்கு கொஞ்சம் அவர் அவசரப்பட்டிருக்க வேண்டாம். லைக் போன மேட்ச் சூப்பரா வந்து ஒரு லைட்ல ஒரு சேவியர் பேர் இருந்தாரு, ஒரு டீசென்டான டோட்டல் வரது முக்கியமான காரணமா இருந்தாரு. ஆனா இந்த மேட்ச்ல பாத்தீங்க அப்படின்னா அவசரப்பட்டு ஆட்டாரு. இன்னைக்கும் நல்ல ஒரு சான்ஸ், கொஞ்சம் பொறுமையாவே பார்த்து ஆடி இருக்கலாம் போன மேட்ச்ல ஆடின மாதிரியே. பட் இன்னைக்கும் வந்து அவசரப்பட்டு தூக்கி அடிச்சு அவுட் ஆனாரு. ஸோ இதெல்லாம் தான் வந்து SRH உடைய ஒரு நெகட்டிவா இருந்துச்சு. ஸோ இன்னொரு பக்கம் சிஎஸ்கே என்னதான் தோத்துருந்தாலுமே அவங்ககிட்டயும் வந்து சில பாசிட்டிவ்ஸா இருந்துச்சு. முக்கியமாக இன்னைக்கு அதிசயமா கேட்சஸ் எல்லாம் நல்லா பிடிச்சாங்க. அதுவும் ஹை கேட்சஸ் நிறைய வந்து தீபக் கூடவே வந்து 2 கேட்ச் பிடிச்சாருன்னு நினைக்கிறேன். அதுவும் 2 முக்கியமான கேட்சஸ், 2 ஹை கேட்சஸ். கிளாஸ் அனிகேத் வருமா 2 பேரோட கேட்சஸ் வந்து தீபக் கூட எடுத்தாரு. அண்ட் இன்னொரு பக்கம் இஷான் கிஷனோட கேட்ச வந்து சாம் கரன் ஆல்மோஸ்ட் முன்னாடி போயிட்டாரு, ஓவர் ஸ்டெப் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஆனா அதை பிடிச்சி திரும்ப வந்து அது பின்னாடி தலையை வந்து கிரவுண்ட்ல அடிச்சு அந்த பாலை வந்து எந்த இடத்துல லூஸ் பண்ணவே இல்லை, அவர் டைட்டாக ஹோல்ட் பண்ணிட்டாரு. அந்த சாம்சனோட கேட்ச் வந்து இன்னைக்கு சூப்பராக இருந்துச்சு. இன்னொரு பக்கம் பேட்டிங்ல டெவால் பிரவிஸ் அண்ட் ஆயுஷ் மாத்ரே சூப்பருங்க. அப்படியே கண்ணில் ஒத்திக்கலான்னு பாங்களா அந்த மாதிரி ஆடினாரு. அதுலேயும் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா யங்ஸ்டர் மாத்ரே அவர் வந்து கவலையே படல. தன்னோட பேட்டிங் பார்ட்னர் ஓப்பனிங் பார்ட்னர் அவுட் ஆயிட்டாரு. நான் அடிக்கிறேன், எனக்கு வீக்னஸ் இருக்கு இல்லைன்றதான் தாண்டி அதை நீ கண்டுபிடிச்சு போடுற வரைக்கும் நான் அடிச்சுக்கிட்டே இருப்பேன், அது வரைக்கும் எனக்கு வந்து ரன்ஸ் வந்துகிட்டே இருக்குன்ற மாதிரி பேட் கமின்ஸ் அந்த வீக்னஸை கண்டுபிடிச்சு போடுற வரைக்கும் அடிச்சுக்கிட்டே இருந்தாரு. சூப்பராக இருந்துச்சு அதை பார்க்கறதுக்கு. இன்னொரு பக்கம் டெவால் பிரவிஸ் கிட்ட என்ன எனக்கு பிடிச்சது அப்படின்னா அவர் வந்து பவரை வச்சு மட்டும் ஆடல, பவர் பயங்கரமா இருக்குது. ஆனா அதை வச்சு கண்ணா பின்னான்னு சுத்தாம ஸ்ட்ரைட்லயும் அவரால் ஆட முடியுது. அவுட் சைட் ஆஃப்ல வந்து ஸ்லோ பால் ஹர்ஷல் பட்டேல் போட்டாலுமே அதை வந்து பவர் கொடுத்து லாஃப் பண்ணி அதை 6 அடிக்க முடியுது. எக்கி அடிக்கிறாரு, அது 6 போகுது. அண்ட் ஷார்ட்டா ஸ்பின்னர்ஸ் போட்டால் அதை வந்து லெக் சைடில் வந்து மடக்கி அடிக்கவும் முடியுது. ஸோ ஆல் ரவுண்ட் த கிரவுண்ட் வந்து அவர் ஷார்ட்ஸ் வச்சிருக்காரு. ஸோ அதுதான் ரொம்ப பிடிச்சிருச்சு. பவர் இருக்குன்றதுக்காக ரூத்லெஸ்ஸாக அப்படியே சுத்தாம கரெக்டாக எந்த பாலை எப்படி அடிக்கணும்னு பார்த்து அடிச்சாரு. அண்ட் அது அவுட் ஆன பாலுமே அடிக்க வேண்டிய பால் தான். பட் அந்த சூப்பரான கேட்ச் மட்டும்தான் அவரோட விக்கெட் எடுத்துக்க முடியும். ஸோ அதுதான் எனக்கு நடந்துச்சு. 2 பேருமே வந்து இன்னைக்கு சூப்பராக பேட்டிங் பண்ணாங்க. ஸோ அது ஒரு பாசிட்டிவ் இருந்துச்சு. இன்னொரு பக்கம் கலீல் அண்ட் கம்போஜ், இவங்க வந்து கலீலுக்கு எப்போலாம் ஒரு சப்போர்ட் கிடைக்குதோ, கம்போஜ் கிட்ட இருந்து எப்பப்பெல்லாம் ஒரு சப்போர்ட் கிடைக்குதோ அப்பெல்லாம் அவருமே வந்து சூப்பராக போட்டிருக்காரு. இன்னைக்கு அதான் நடந்துச்சு. 2 பேரோட டூவோ சூப்பராக இருந்துச்சு. ஆவி சைடர் வந்து கம்போஜ் விக்கெட் எடுத்தாரு. அந்த பால் சூப்பராக இருந்துச்சு. அந்த அந்த அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்பில் இருக்க அந்த பெயில்ஸ் அப்படி தட்டிட்டு போச்சு, செமையா இருந்துச்சு. டிராவிஸ் ஹெட்டுக்கே தெரியல அது அவுட் ஆகிட்டேனா, ஸ்டம்ப் அது வந்து அப்படி தட்டிட்டு போயிடுச்சு அப்படின்றது அவருக்கே தெரியல. சூப்பராக போட்டாரு. கல்லில் வரும்போது இன்னைக்கு வந்து பயங்கரமாக போட்டாரு. இன்னொரு பக்கம் ஜடேஜா என்னதான் பேட்டிங்ல பயங்கரமாக சொதப்பு இருந்தாலுமே பவுலிங்ல இன்னும் ஒரு மாஸ்டர் தான் அப்படின்றத காமிச்சாரு. ஸோ அவரும் நிறைய அவர் வந்து எனக்கு தெரிஞ்சு கடைசி ஓவரில் அவளை அடிச்சாங்க நினைக்கிறேன், ஒரு 4-6 அடிச்சாங்கன்னு நினைக்கிறேன். பட் அதுக்கு முன்னாடி வரைக்கும் நல்லாவே பவுலிங் போட்டாரு. நூறாகும் போது ஒரு பக்கம் ரன்ஸ் போயிட்டு இருந்தாலுமே இவர் இன்னொரு பக்கம் அவரோட எண்ட்ல வந்து டைட்டா ரன்ஸ் போகாம பிடிச்சிட்டு இருந்தாரு. ஸோ அது வந்து சிஎஸ்கேக்கு இன்னொரு பாசிட்டிவ். ஸோ இதெல்லாம் தான் வந்து 2 டீமோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ். ஓவராலா பெஸ்ட் பேட்டர்னு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு இம்பாக்ட் அப்படின்னா ஓவராலாக இம்பாக்ட்னா காவிந்த மெண்டிஸ்க்கு கண்டிப்பாக கொடுக்கலாம், இஷான் கிஷனுக்கு கொடுக்கலாம். ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சது பார்த்தீங்க அப்படின்னா டெவால் பிரவிஸ். அவரோட பேட்டிங் வந்து சூப்பராக இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு அவர் தான் பெஸ்ட் பேட்டர் ஆஃப் இந்த மேட்ச். அண்ட் பெஸ்ட் பவுலர் அஃப்கோர்ஸ் அண்டர் பவுலர் ஹர்ஷல் பட்டேல் ரொம்ப ரொம்ப சூப்பராக போட்டார். அண்ட் முக்கியமாக தோனியோட விக்கெட், சாம் கரனோட விக்கெட் இதெல்லாம் எடுத்தது வந்து பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ அவர் தான் இன்னைக்கு பெஸ்ட் பவுலர் ஆஃப் சிஎஸ்கே vs SRH மேட்ச். ஸோ இதெல்லாம் தான் வந்து என்னோட கருத்துக்கள். இந்த மேட்ச் பற்றி உங்களோட கருத்துக்கள் என்னன்றதை வந்து கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருக்கா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அண்ட் அடுத்த வீடியோவில் 2 பேராக வந்துருவோம். இன்னைக்கு வந்து என்னோட வீடியோ பார்ட்னர் வந்து கொஞ்சம் பிஸியாக இருந்தாரு. ஸோ அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிப்பாரு. அந்த வீடியோவில் வந்து இன்னும் ஜாலியாக இன்னும் ஃபன்னான கண்டென்ட் ஆட் பண்ணி ட்ரை பண்ணுறோம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் வெளியே கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ்ன்ற பட்டனை சூஸ் பண்ணி உங்களால் முடிஞ்ச காணிக்கை செலுத்துங்க. அண்ட் இது அடுத்த வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறோம். நன்றி, வணக்கம்.